இங்க இருக்கின்ற தம்பிகள் தங்கைகள் வேலை இல்லை, வானம் பார்த்த பூமி. ஆனால் இந்த மண் எப்படிப்பட்ட மண்? தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஆறு காவிரி ஆறு. இங்க இருந்து 40 கிலோமீட்டர்ல போயிட்டு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு சோகம், எவ்வளவு பெரிய, இன்னும் சொல்ல போனா வெட்கக்கேடு. விடுதலை அடைந்து 80 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 80 ஆண்டுகள்ல எவ்வளவு தண்ணி காவிரியில இருந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு. அந்த தண்ணியை நம்ம குடிக்க முடியல, அதை விவசாயம் பண்ண முடியல, நம்ம ஏரியில நிரப்ப முடியல. அதனால்தான் நான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்திலே எத்தனையோ போராட்டங்களை நடத்தினேன். இந்த திட்டம் வேண்டும் என்று முதல் சொன்னவர் இந்த அன்புமணி ராமதாஸ் சொன்ன நீங்கள் ஆதரவு அளித்தீர்கள். 3 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டு எங்க பில்லிங்கிலிருந்து பாப்பிரெட்டிப்பட்டி வரைக்கும் 3 நாள் நடைபயணம். என்ன இந்த திட்டம் வேணும்? என்ன திட்டம் வேணும்? ஒகேனக்கல் காவேரி உபரிநீர் திட்டத்தை தர்மபுரி மாவட்டத்திற்கு கொண்டு வாருங்கள், வாருங்கள், வாருங்கள் என்று சொன்னார். தெருவா நடந்த, வீதி வீதியா வந்த, உங்களை சந்திச்ச, துண்டு பிரசுரம் கொடுத்த, கிட்டத்தட்ட 50,000 விவசாயம் வைத்து போராட்டம் செஞ்ச கடை இழப்பு இந்த மாவட்டத்தில் நடைபெற்றது. 10 லட்சம் கையெழுத்து வாங்கிட்டு நான் முதலமைச்சர் எடுத்துட்டு போனேன். ஏன்? உங்க வீட்டுல, உங்க கிணத்துல, உங்க போர்ல தண்ணி வர வேண்டும். எப்படி வரும்? காவிரியில ஒரு வருஷத்துக்கு வீணா 150 டிஎம்சி தண்ணி கடல்ல போகுது. அதுல 3 டிஎம்சி தண்ணி ஒகேனக்கல்ல இருந்து நீரேற்று மூலமாக மடம் பகுதியில், பெண்ணாகரம் மடம் பகுதியில் கொண்டு வந்து அந்த ஏரியில இருந்து எல்லா ஏரிக்கும், இந்த பெண்ணாகரம் மட்டுமில்ல, தர்மபுரி ஏரி, தர்மபுரி பகுதி ஏரி, மொரப்பூர் பகுதி, பாப்பிரெட்டிப்பட்டி பகுதி, பாலக்கோடு பகுதியில் இருக்க ஏரிகள் எல்லாம் நிரப்புகின்றது. நினைச்சு பாருங்க, காவிரியில போற தண்ணிய நீரேற்று மூலமா கொண்டு வந்து உங்க ஏரியெல்லாம் நிரப்புனா, உங்க வீட்டுல இருக்கிற கிணத்துல, உங்க வயல்ல இருக்கிற போர்ல தண்ணி வந்ததுன்னா, பிறகு ஏன் இந்த பிள்ளைங்க கேரளாவில போய் ஹோட்டல்ல வேலை செய்யறான்? கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் பனியன் கம்பெனியில வேலை செய்யறான். பெங்களூர்ல போய் ஏன் குப்பையா பொறுக்கிறான்? ஒரிசால போய் ஏன் கல்லு உடைக்கிறான்? இங்க அவன் நிலம் வச்சிருக்கிறான், நில உரிமையாளர் 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறான். ஆனா தண்ணி இல்லை. தண்ணி இருக்கு, ஆனா திமுகவுக்கு அந்த காவிரியில வீணா கடல்ல போற தண்ணிய உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு மனசு கிடையாது. ஸ்டாலின் அவர்களுக்கு மனசு கிடையாது. நீங்க இப்படி எல்லாம் இருக்கணும், அடிமையா இருக்கணும், படிக்க கூடாது, முன்னேற கூடாது, நீங்க அடிமையா வேலை செய்யணும், தேர்தல் வந்திருந்தா நீங்க ஓட்டு போகும். எவ்வளவு பெரிய ஒரு மோசடி! 5 ஆண்டு காலம் எத்தனை முறை ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்திச்சேன். ஐயா, என் மக்களுக்கு தண்ணி குடியா, வீணா கடல்ல போதியா, அந்த தண்ணி திட்டத்தை எடுத்து வாயா, எல்லா ஏரிக்கும் தண்ணி விடியா. நியாயமா என்ன நடக்கணும்? நியாயமா நம்ம மாவட்டத்துல ஒரு ஆறு போச்சுன்னா, அந்த ஆத்தினுடைய முதல் அனுபவம் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு, நமக்கு சொந்தம். நம்ம ஆறு நம்ம ஊர்ல தான் முதல்ல வருது. அதுல நமக்கு அனுபவம் முதல்ல, நம்ம தண்ணி அனுபவிக்கணும். ஆனா யாரும் அனுபவிக்கிறாங்க. நம்மளை தவிர இந்த திட்டம் வேணும் வேணும்னு சொன்னோம். சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்திருந்தார். அவர் அறிவிச்சிருக்கார் என்னன்னு, நாம் அதிமுக ஆட்சி 1 மாதத்தில் வரும். இந்த அதிமுக ஆட்சியில நிச்சயமாக ஒகேனக்கல் தர்மபுரி உபரிநீர் திட்டத்தை நாம் நிறைவேற்றுவோம். இதாயா வேணும் உங்களுக்கு? இதாயா வேணும்? இதற்கு உத்தரவாதம் இந்த அன்புமணி ராமதாஸ். நான் இதற்கு உத்தரவாதம். இதை நான் உங்களுக்கு நான் செய்து முடிக்கின்றேன். ஏன்னா இது அவசியமான இந்த ஒரு திட்டம் நிறைவேற்றினா போதும். பின்னாடி எங்க பெங்களூர்ல இருக்கிறவன், கேரளால ஓட் பண்ணவன், ஒரிசால வேலை செய்ய எல்லாம் இங்க வந்து சுயமரியாதையுடன் வாழ்வார்கள். விவசாயம் செழிக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், உங்கள் குடிநீர் பிரச்சனை தீரும், மான மரியாதையுடன் இங்கே நம்ம மண்ணில நம்ம பிள்ளைங்க வாழணும்னா சௌமியா அன்புமணி இந்த தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. அதற்கு இங்க கட்சி, ஜாதி, மதம், எதுவும் பார்க்க